சார், எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் சார். என்ன தம்பி உன்னோட டவுட்டு? சார், இந்த a+b² ஃபார்முலா எழுதுறாங்க சார். சார், அதில் இந்த நல்லா பார்த்தீங்கன்னா அதில் a² + b² + 2ab ஒரு டேர்ம் வருது சார். சார், அது எங்கேருந்து வருது, ஏன் வருது, எதனால் அது வருது, அது மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும் சார். அவ்வளோதானே, இது ரொம்ப ஈஸியான விஷயம் ஆச்சு. வா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாரு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த a+b² அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நம்ம நல்லா பார்த்தோன்னா a+b² தான் எப்பயுமே படிக்கிறோம். இது நம்ம எப்பயுமே a+b⁴ நம்ம எப்பயுமே இது படிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு படிக்க மாட்டோம்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் விஷுவல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சரியா? சரிவா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே நம்மளுக்கு a+b அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே இருக்குது. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இங்கே a+b அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 ஸ்கொயர் கன்சிடர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஸ்கொயருக்கான லென்த், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கான லென்த் நான் a அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது ஏவாக இருக்கனால இந்த சைட்லேருந்து எனக்கு a அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் இந்த செகண்ட் ஸ்கொயருக்கான லென்த் நான் b அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதுவும் நமக்கு b அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 ஸ்கொயர், அதாவது இந்த ஸ்கொயர் அண்ட் இந்த ஸ்கொயர், இந்த 2 ஸ்கொயரையும் நான் கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ஸ்கொயராக க்ரியேட் பண்ணணும். ஸோ இதே நான் தூக்கின்னு போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கிடைச்சிடும். பட் இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த டயக்ராம் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கொயராக இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ஸ்கொயராக மாற்றணும்னா சிம்பிளாக நம்ம ஒரு சில லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணணும். ஸோ அந்த லைன்ஸ் நான் இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு டாட்டட் லைன், அப்புறம் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன், இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சார், இந்த ஸ்கொயரில் நம்மளுக்கு இந்த லென்த் மிஸ்ஸிங்காக இருக்கே சார், இந்த லென்த் என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள், அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன லென்த் இருக்குது, இதோ இங்கே பின்னு இருக்கா. ஸோ அதனால் மேலே இருக்கிற லென்த்தும் நம்மளுக்கு b அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த லென்த்து நம்மளுக்கு பியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லென்த் நம்மளுக்கு ஏன்னு வரும், அண்ட் இந்த லென்த்து நம்மளுக்கு பின்னு வரும், அண்ட் இந்த லென்த் நம்மளுக்கு a அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் ஃபைனலாக இந்த லென்த் நம்மளுக்கு b அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணோன்னா இந்த டயக்ராமில் இந்த என்டையர் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன வரும், சிம்பிளாக a+b அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லென்த் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த லென்த்து நம்மளுக்கு a+b யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சு ஓகே டன். இப்போது இந்த பெரிய ஸ்கொயருக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏரியாவோட ஸ்கொயர் இஸ் பேசிக்லி வெரி வெரி சிம்பிள், சைடு இன்டூ சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ சைடு இன்டூ சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமுக்கு நம்மளுக்கு ஒரு லென்த் a+bன்னு இருக்குது, இன்னொரு லென்த்து நம்மளுக்கு a+bயாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியா என்ன வரும்னா a+b into a+b அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ திஸ் வில் பி a+b² அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வரைக்கும் வந்துடும். ஓகே, பட் இந்த பெரிய ஸ்கொயருக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது மட்டும் தான் ஒரே ஒரு வேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இன்னொரு வேவும் இருக்குது. என்ன சார் இன்னொரு வே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் நல்லா அப்சர்வ் பண்ணேன்னா எனக்கு நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்கொயர் என்கிட்ட இருக்குது, அண்ட் இன்னொரு ஒரு சின்ன ரெக்டாங்கிள் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் இந்த 4 ஏரியாவும் ஆட் பண்ணிட்டேன்னா திரும்பியும் எனக்கு ஒரு ஸ்கொயருக்கான ஏரியா கிடைச்சிடும். ஸோ இது இண்டிவிஜுவலாக இப்போ நம்ம எல்லாத்தோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஏரியா, இந்த ஸ்கொயருக்கான ஏரியா எனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் வில் பி a². இந்த ரெக்டாங்கிளுக்கு ஏரியா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி ab. இந்த ஸ்கொயருக்கான ஏரியா வில் பி b², அண்ட் இதுக்கான ஏரியா எனக்கு ab அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த 4 ஏரியாவும் நான் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு டோட்டல் ஸ்கொயருக்கான ஏரியா திரும்பி கிடச்சிடும்.
ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, ஒரு பி ஸ்கொயர் இருக்குது, அண்ட் 2 டைம் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் இந்த ஃபார்முலாவை இன்னொரு ஸ்டைலில் வந்து எப்படி எழுத முடியும்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதே வந்து இங்கே நம்ம அந்த லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் இதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஃபார்முலா, which is plus b whole square equal to a square plus b square plus 2ab. இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் எங்கேருந்து இந்த 2ab வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2ab சிம்பிளாக எங்கேருந்து வருது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள் இது ஒரு பார்ட் அண்ட் இது ஒரு பார்ட், இது ரெண்டுமே கம்பைன் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 2ab டேர்ம் வந்து நம்மளோட ஃபார்முலாவில் வருது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தம்பி உனக்கு புரிஞ்சாப்பா? ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டப்பா, புரியுதா உனக்கு? சார் சூப்பர் சார், புரிஞ்சு சார். தேங்க்யூ சார்.